நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பது நடக்காது, நடக்காது என்பது நடந்துவிடும், கிடைக்கும் என்பது கிடைக்காது, கிடைக்காது என்பது கிடைத்துவிடும். பறந்து பறந்து அடித்த சேவல் இறங்குமேதான் போனதே. பறந்து பறந்து அடித்த சேவல் இறந்துமேதான் போனதே. பறந்து பறந்து அடித்த சேவல் இறந்துமேதான் போனது. வெள்ள சேவல் இழந்ததினால் வேதனை தானாகுதே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பது நடக்காது. இன்று வெள்ளச்சவலுமே கல்மணியே, வெள்ளச்சவலுமே இழந்ததனால் வேதனையாகுதே. எந்தனுக்கு வேதனையாகுதே, எந்தனுக்கு இறந்ததினால் வேதனையாகுது, என்ன செய்வேன் கண்ணே வேதனையாகுது, என்ன செய்வேன். அகலிரமுள்ள எனது அகலிரமுள்ள சேவலையோ கட்டழகு நானும் தானிலந்து, கட்டழகு நானும் தானிலந்தே. அகநிறமுள்ள காகநிறமுள்ள சேவலைய கட்டழக ஆனான தானிலந்தே. என்னுடைய சேவல் வெள்ளச்சேவல் ஒன்றாய் இரண்டா 800 சேவல் வென்ற சேவல் இன்று முள்ளிப்பட்டி கம்பளத்தவர்கள் தோத்துவிட்டு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. எண்ணாயிர சேவல் வென்ற சேவல் ஆருயிரே, எனது எண்ணாயிர சேவல் வென்ற சேவல் இன்றும் அடிந்தது, என்ன செய்வே இன்றும் அடிந்தது, என்ன செய்வே. என்ன சேவலே வென்ற சேவல் என்று மணிந்தது, என்ன செய்வேன் கண்ணே என்று மணிந்தது, என்ன செய்வேன். என்னுடைய சேவல் 8,000 சேவல் வென்ற சேவல் என்னுடைய வெள்ளச்சேவலாகப்பட்டது இன்று மறந்துவிட்டது. என்ன செய்வது என்றுமே ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய சேவலை இழந்ததனால் நாங்கள் மூவரும் ஒரே பேராக இருந்தோம், முப்பெரு ஒன்றாக இருந்தோம். அடி ஆருயிரே, நாங்கள் முப்பேறு ஒன்றாக இருந்தோம். இன்று ஒரு பேர் மறைந்ததையா, இன்று ஒரு பேர் மறைந்ததாலே. முப்பேறு ஒன்றாக இருக்கும் பொழுது இன்று ஒரு பேர் மறைந்து விட்டது, என்ன செய்வதென்றுமே ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் எனக்கு கால்கள் நோகுதே சக்கதேவி ஆருயிரே. எனக்கு கால்கள் நோகுதே சக்கதேவி, கண்கள் சோறுது என்ன செய்வே, கண்கள் சோறுது என்ன செய்வே. கால்கள் ஆகுது சக்கதேவி, கண்கள் சோறுது என்ன செய்வேன்.
இப்பொழுது இப்பொழுது என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லை. அதனால் நான் என்னுடைய சொந்த வல்ல நாடு செல்ல வேண்டும். வல்ல நாட்டையுமே நேர்படுத்தி எனது வல்ல நாட்டையும் நேர்படுத்தி வல்லவனானுமே பயணமானே வல்லவனானுமே பயணமானே வல்ல நாட்டைகள் நேர்படுத்தி வெள்ளைய தேவனார் பயணமானே வெள்ளைய தேவனார் பயணமானே. என்னுடைய நாடு வந்து சேர்ந்து விட்டேன். என்னுடைய கண்மணி வெள்ளையம்மாள் வீடு தேடி செல்ல வேணும். என்னுடைய சேவலி இழந்தது என் கண்மணி வெள்ளையம்மாள் இடத்தில் தெரிவிக்க வேணும். இப்பொழுது பார்த்து வருகிறேன். கண்மணி வெள்ளையம்மாளே, எனது கண்மணி உள்ளதா வீடு தேடி வெள்ளையம்மா ஆருயிரே எனது கண்மணி உள்ளதா வீடு தேடி கட்டழகு நானும் பயணமானே கட்டழகு நானும் பயணமானே வெள்ளையமாளுமே வீடு நடி நானும் வெள்ளைய தேவனார் பயணமானே வெள்ளைய தேவனார் பயணமானே. சேவல் சண்டைக்கு சென்ற நகன் இன்னும் வரக்கானே என்ன செய்வேன் இன்னும் வரக்கானே என்ன செய்வேன். என்ன காரணம் என்று தெரியவில்லை. சேவல் சண்டைக்கு சென்றவுடன் சேவல் சண்டை முடிந்தவுடன் என்னை வந்து காணாது என் கணவர் எங்கும் செல்ல மாட்டார். இன்று இவ்வளவு காலதாமதமாகியும் என் கணவரை இன்னும் காணவில்லை. நான் யாரிடம் செய்தி உரைப்பது, எங்கு போய் பார்ப்பது என்று தெரியவில்லையே. என் கணவரை நான் எப்போது பார்ப்பேன்? வாட்டமுகமாக இருப்பதென்ன வல்லவராகிய என் துறையே வல்லவராகிய என் துறையே. கோவை பழம்போய் ரெண்ட முகம் கொத்தி கொதித்திட காரணமே கொத்தி கொதித்திட காரணமே. சேவல் சண்டைக்கு சென்ற பொழுது செந்தாமரை புஷ்பம் போல் இருந்த உங்கள் முகம் இவ்வளவு வாட்ட முகமாக இருப்பதற்கு காரணம் என்ன சுவாமி? கண்ண வெள்ளையம்மா சுவாமி, ஒன்றா இரண்டா நம்மளுடைய சேவல் இன்னொரு சேவல் வென்ற சேவல் அல்லவா கண்ணே வெள்ளையம்மா? ஆம் சுவாமி. இன்று பறந்த அடுத்த சேவல் முள்ளிப்பட்டி கம்பளத்தோட ஒரு அடியில் இறந்து விட்டதம்மா. சுவாமி, கண்ணே என்ன வெள்ளையம்மா. சுவாமி சொல்கிறீர்கள்? அதனால் சுவாமி, என் தலையில் இடி விழுந்தார் போல இருக்கிறதே சுவாமி. வெள்ளையம்மா, என்ன நடந்தது சுவாமி? வெள்ளச்சபலுமே இழந்ததுனா ஆருயிரே வெள்ளையம்மா சுவாமி, நமது வெள்ளச்சபலுமே இழந்ததினால் வேதனையாகுதே எந்தனுக்கு வேதனையாகுதே எந்தனுக்கு. சுவாமி, என்னதான் நடந்ததோ ஆருயிரே எனக்கறியவே சொல்ல வேண்டும் எனக்கறியவே சொல்ல வேண்டும். பறந்து அடுத்த சேவல் சுவாமி. பட்டுமடிந்தது போரினிலே கண்ணு பட்டுமடிந்தது போரினிலே. சுவாமி, என்னதான் நடந்ததோ ஆருயிரே ஏதுதான் நடந்ததோ ஆருயிரே ஏதுதான் நடந்ததோ ஆருயிரே. கண்ணே வெள்ளையம்மா, சுவாமி, நம்மளுடைய சேவல் இழந்ததனால் என்னுடைய மனமாகப்பட்டது எப்படி வேதனையாக இருக்கிறது கண்ணே வெள்ளையம்மா. எப்படி சுவாமி இருக்கிறது? எனக்கு வீரம் குறைந்ததடி சுவாமி, ஆருயிரே என்ன சுவாமி தெரிவிக்கிறீர்கள்? வெள்ளையம்மா, சுவாமி, எனக்கு வீரம் குறைந்ததடி ஆருயிரே வெள்ளைய தேவன் நான் என்ன செய்வே வெள்ளைய தேவன் நான் என்ன செய்வே. சுவாமி, வீரம் குறைந்ததால் ஆருயிரே வீரரும் தாங்கள் தான் என்ன செய்வீர் வீரரும் தாங்கள் தான் என்ன செய்வீர். முப்பெரு ஒன்றாக இருந்தபடி வெள்ளையம்மா முப்பேறு ஒன்றாக
வெள்ளையம்மா, நம்மளுடைய சேவல் இழந்தது நம்மையா தீமையா என்று பார்க்க வேண்டும். அதற்கு அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணே வெள்ளையப்பா, என்ன சுவாமி செய்ய வேண்டும்? கண்ணே, சுவாமி நம்மளுடைய சேவல் இழந்தது நம்மையா தீமையா என்று பார்க்க வேண்டும். நம்மளுடைய குலங்காக்கக்கூடிய சக்கரதேவி நேருக்கு நேராக வந்து உச்சரிக்குமா, என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அல்லவா கண்ணே வெள்ளையம்மா? அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன சுவாமி செய்ய வேண்டும்? தெக்க தருவோரம் தென்னமரச்சோலை திரவனு தீரை செய்ய போறேங்கல்ல, திரவனு தீரை செய்ய போறே. தெக்கி தெருவோரம் தென்னமரம் சோலை தேவடியால் வீடு போக வேண்டாம், தேவடியால் வீடு போக வேண்டாம். வடக்க தருவோரம் வள்ளி மரச்சோலை வல்லவனு தீரை செய்ய போறேங்கல்ல, வல்லவனு தீரை செய்ய போறே. சுவாமி வடக்கி தெருவோரம் வன்னி மரம் சோலை பப்பாட்டியார் வீடு போக வேண்டாம், பப்பாட்டியார் வீடு போக வேண்டாம். எனக்கு பஞ்சலமெத்தையே இல்லையம்மா, எனக்கு பஞ்சலமெத்தையே பிரிப்பையாடி பாதர் வெள்ளை நித்திரை செய்வதற்கு, பாதர் வெள்ளை நித்திரை செய்வதற்கு. சுவாமி பஞ்சாரமெத்தையை விரித்திடவே தாசிகனி தீரை செய்வதற்கு, தாசிகனி தீரை செய்வதற்கு. கண்ண வெள்ளையம்மா, சுவாமி அது மட்டுமல்ல, அதனால் எனக்கு தாலாட்டு சொல்வைய இல்லையம்மா, சுவாமி ஆறுயிரை எனக்கு தாலாட்டு சொல்வைய ஆறுயிரே தங்கமணித்தீரை செய்வதற்கு, தங்கமணித்தீரை செய்வதற்கு. சுவாமி தாலாட்டு தோலாட்டு சொல்லிடுவேன், தங்கமணி தீரை செய்வதற்கு, தங்கமணி தீரை செய்வதற்கு. காலு பக்கமா நின்றுமல்ல கதை ஒன்றுமே சொல்வையடி, கண்ணு கதை ஒன்றுமே சொல்வையாடி. அப்படியாகட்டும் சுவாமி. வெள்ளையம்மா, சுவாமி நித்திர போக அவள் இருக்கும் பொழுது பத்திரமாக இருக்க வேண்டும் கண்ணி. ஏன் சுவாமி? அப்படி இல்லை என்றால் பெற்றதா என்று பாராமல், கட்டண மனைவி என்று பாராமல் துண்டித்து விடுவேன். சுவாமி சர்வ சாக்கரையாக இருக்க வேண்டும் கண்ணே வெள்ளையம்மா. அப்பொழுது நமக்கு ஏதாவது ஆபத்து என்றால் தாங்களை எப்படி தூரத்தில் நின்று மரவரலாகி நின்று சிறிய ஒரு மண்ணாங்கட்டி எடுத்து இந்த வல்லநாட்டு சிங்க வகுது ஒரு வெள்ளையத்தை படி இழப்ப வேண்டும் கண்ணே. அப்படியாகட்டும் சுவாமி, சென்று வாருங்கள் சுவாமி. அப்படியாகட்டும், சென்று வருகிறேன் இப்பொழுது நான். நந்தவனத்தையும் நேர்படியது எனக்கு நானுமே. காற்றாடி பங்களா தேடியல்லோ கட்டழகி நானும் சென்று வரேன், கட்டழகி நானும் சென்று வரேன். பக்கத்தில் நின்று அழைப்போம் என்றால் பதறுது என் மனம், என்ன செய்வேன்? பதறுது என் மனம், என்ன செய்வேன்? எதிரில் நின்று அழைப்போம் என்றால் ஈட்டியால் குத்துவார், என்ன செய்வேன்? ஈட்டியால் குத்துவார், என்ன செய்வேன்? காற்றாடி பங்களாவில் எனது கணவர் 16 அடி வேங்கை போல் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். நித்திரை செய்யும் பொழுது நித்திரை பங்கம் செய்தால் சித்திரவதை செய்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சியில் எனது மாமன்மார்களுக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து லிகிதம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அதை எப்படியாவது என் கணவரை எழுப்பி அவரிடம் இந்த தகவலை நான் சொல்ல வேண்டும். அவர் சொன்னது போல் மண்ணாங்கட்டியை எடுத்து அவர் மீது போட்டுவிட்டு ஓரமாக ஒளிந்திருப்போம். மண்ணாங்கட்டியை நான் எடுத்து மன்னவர் பேரில் போட்டுவிட்டேன். மன்னவர்கள் எரிய போறேன், சின்னஞ்சிறிய கல் எடுத்து சீமான் பேரில் போட்டுவிட்டேன். மன்னவர்கள் எரிய போறேன். மண்ணாங்கட்டி விழுந்தால் மண்ணு வந்த பார்வல மன்னகட்டி மன்னவர்கள் எழுதி வரேன். ஓடு ஓடு வெள்ளையம்மா, ஏ உலக விளையமா உன்னை நான் விட்டுவினே. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா நித்திர பூங்காவில் இருக்கும் பொழுது தட்டி எழுப்பினால் சித்திரபாத செய்வேன் கண்ணே வெள்ளையம்மா என்று சுவாமி
கோபப்படாதீர்கள் சுவாமி. வில்லியம்மா, பாஞ்சாலங்குறிச்சியில் உங்களது தந்தைகளுக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து கண்ணே வில்லியம்மா, பாஞ்ச நகரத்தில் இருந்து ஆபத்து என்று சுந்தரலிங்கம் இடத்தில் ஒரு லகுதத்தை கொடுத்தானா? வில்லியம்மா, கண்ணே வில்லியம்மா சுவாமி. ஆனால் ஆனால் வளத்திட்ட மகளே வல்ல நாட்டு சிங்கம் பகதூர் வெள்ளை கடிதத்தை கண்டவுடல் கண்டிப்பாய் வந்து சேர்வாய் மகனே. ஆனால் கடிதத்தை கண்டவுடல் கண்டிப்பாய் வந்து சேர்வாய் மகனே மகனே மகனே. தோகலவார் குலத்துக்கெல்லாம் தோகலவார் குலத்துக்கு பெருதொல்லைகள் வந்து நேர்ந்ததடா மகனே. மகனே 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 தொல்லைகள் நேர்ந்ததோடோ மகனே 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 மகனே. கடிதத்தை கண்டவுடன் கடிதத்தை கண்டவுடன் கண்டிப்பாய் வந்து சேர்வாய் மகளே. நம்ம கோட்டை பிழைக்காதாடா கொட்டவள் எனது மகள் பகதூர் வெள்ளை. கலங்கினான் தவிக்கின்றேன் மகனே மகனே. காகபரவாத சிமையிலே கம்பிளி காலத்துறை வந்ததினால் பஞ்சையிலை மகனை கம்பிளை ஆகிறார் கலந்துரை சிட்டு பரவ சிமையில் சிகப்பு கொடி நாட்டு கண்ணு வில்லியம்மா, காகபரவாத சிமையிலே கம்பிளியார்கள் வந்து விட்டார்களா? சிட்டு பரவாத சிமையிலே சிகப்பு கொடி நாட்டி காலாந்துறை சண்டைக்கு வா 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 என்று என்னுடைய தந்தையார்களை அழைக்கின்றனவா கண்ணை வெள்ளியம்மா. அதனால் சுந்தரலிங்கமிடத்தில் ஒரு லிகிதத்தை கொடுத்து என்னுடைய வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னன் வல்லநாட்டில் உறங்கிக் கொண்டிருப்பான். நான் அழைத்ததாக அதி சீக்கிரமாக அழைத்து வர வரும் என்று தெரிவித்திருக்கிறார். அதனால் அது சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி போருக்கு போக வேண்டும் கண்ணை வெள்ளியம்மா. கண்ணு போருக்கு பாராட்டி வெள்ளையம்மா போக விட போருக்கு போராட்டி வெள்ளையம்மா போக விடுதார வேணே சண்டைக்கு போ. செல்லக்கூடாது சுவாமி. அப்படி என்றால் ஆம் சுவாமி, நான் ஆகாத சொப்பனங்கள் கண்டேன் சுவாமி. சொப்பன கண்டாய்? ஆம் சுவாமி, நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம் சுவாமி. அங்கு சென்று தாங்களுக்கு ஏதாவது உண்டு என்றால் எனக்கு யார் சுவாமி? வில்லியம்மா, என்ன தெரிவிக்கின்றாய்? போகாதே போகாதே ஆ ஆ
போகாத எங்கிலுமா பொல்லாத சொப்பனை நான் கட்டு என்று திரும்பிக்கிட்டேன் கண்ணே வெள்ளியம்மா கட்ட சொப்பனை சொல்லுவாயா கத்து முடியாது சொல்லட்டா கத்திரனே வெட்டி ஏய் சொல்லு சொல்லு என்ன சொல்லு 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 ஏன் சாமி இவ்வளவு கோவப்படுகிறீர்கள்? நான் பொய்யெல்லாம் சொல்லல சாமி, உண்மையை தான் சொல்றேன். சொல்ல பதறுதே ஆருயிரே மன்னவரே புண்ணியரே எந்தன் சுவாமி சொல்ல பதறுதே எந்த நெஞ்சம் தொந்தரவு என்னாதான் நேர்ந்திடுமோ தொந்தரவு என்னாதான் நேர்ந்திடுமோ. வெள்ளையம்மா சொல்ல பதறதா இந்த மாவீரனுக்கு நீ மனைவியா? வெள்ளையம்மா சொல்ல பேர வெள்ளையம்மா சொல்லிட்டு வெட்டுவ பட்ட சொல்லுடா மட்டல்து கண்ணே வெள்ளையம்மா இன்னி என்ன கவட சொல்ல சீக்கிரமா சொல். இஞ்சி கிணறுமே எனது ஆருயிரே அழகு மன்னவரே இஞ்சி கிணறுமே இடிய கண்டே எலுமிச்சம் பூஞ்சோலை வாட கண்டே எலுமிச்சம் பூஞ்சோலை வாட கண்டே. இன்சிக்கல ரெடியா கேட்டா இங்கிலீஷ் ஏய் இங்கடா இங்கிலீஷ் வெட்டி கிளறிய கட்டாளா எலுமிச்சா பூஞ்சோல அழிய கட்டாளா பைத்தியக்காரி இன்னி என்ன கவட சீக்கிரமா சொல் சொல் சொல். மந்தை கிணறுமே இடிய கண்டேன் மாதுளம் பூஞ்சோலை அழிய கண்டேன் மாதுளம் பூஞ்சோலை அழிய கண்டேன். ஹலோ போதும் முடிச்சு மந்த கிளறி ரெடியா கேட்டா மண்ண வெட்டுவ பட்ட இங்கடா இங்கிலீஷ் வெட்டி குளிக்க மஞ்சள் அரைக்கையிலே கும்பம் கறி போல போக கண்டே கும்பம் கறி போல போக கண்டே. குத்து அப்படியே சிண்டாலி குளிக்க மஞ்ச அரைக்கடா கும்பகரி போல போக கண்டாளா இல்லையம்மா தள்ளு போட்டுவான் கும்பகரி போல போக கண்டா குளத்து வெட்டுவ பட்டலத்தை கும்பகரியில் வாங்கடா குப்படி படல வெட்டி சொல் 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 சொல்லு. ஆயிரம் பேர் கூடி கட்டிய தாலியே அந்து விழுந்திட கனவு கண்டே அந்து விழுந்திட. பைத்தியக்காரி 1000 பேர் கட்டிய தாலி அந்த வில்லுக்கு கனவு கண்டாளா கனவு இல்லையம்மா அந்த வில்லுக்கு கனவுடா அந்த விழா அழிக்கண்டா 500 விட்டால வெட்டி வெட்ட இல்லையம்மா சிண்டாலி இன்னி என்ன கனவுடா சீக்கிரமா சொல் கண்ணே வெள்ளையம்மா. சொல்லு 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 எனக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு இப்போ வலிக்குதுங்கிற கட்ட புலியிலே சுவாமி கட்ட புலியிலே காவிரி ஆற்றிலே கட்ட புலியிலே காவிரி ஆற்றிலே கட்ட பொம்மா சிண்டாலி வெள்ளையம்மா என்னுடைய தந்தையார் பேரை கேட்டாலும் காக பரவாது பாச்சால குறிச்சி கோட்டையிலே அன்னவர் 10 கட்ட புளியா மரத்திலே தொங்க கண்டாளா கட்ட புளிய மர தொங்க கண்டா கருது வெட்டுவ பட்டது கடவுளா கலந்தரை வெட்டி சிண்டாலி
இன்னும் என்ன கணக்கு சொல், சீக்கிரமா சொல். ஏய் இல்லையம்மா அங்கே நிக்கிறீங்களா? ஊருக்கு மேற்கே